ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல பிக்சர் வந்து எப்படி இன்சர்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இது எங்க இருக்குன்னா இங்க பார்த்தோம்னா இன்சர்ட்ன்ற டேப்ல பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ் அப்படின்னு இருக்கு. இந்த பிக்சர் நம்ம செலக்ட் பண்ணிட்டு நமக்கு எந்த பிக்சர் வேணுமோ அதை வந்து நம்ம ப்ரௌஸ் பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ வந்து இதே போல ஃபுல்லா வேணும் அப்படின்னா அப்படியே விட்டுறலாம். இல்ல செல்லுக்குள்ள வந்து நம்ம வைக்கணும் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் இதை போல வந்து ரீசைஸ் பண்ணி செல்லுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்படி ஃபிட் பண்ணணும். இப்போ இதை போல நான் இந்த இடத்துல வந்து லோகோஸ்லாம் வந்து வச்சிருக்கேன். இப்படி வச்சிருந்தாலும் நமக்கு இப்போ வந்து இந்த பிக்சர்லாம் வந்து கொலாப்ஸ் ஆகும் வந்து ஃபில்டர் பண்ணும் பொழுது. பாருங்க காட்டுறேன். இப்போ வந்து இங்க நான் வந்து ஃபில்டர் பண்றேன். சும்மா ஒரு 2 ப்ராடக்ட்டை மட்டும் சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்க இங்க வந்து கொலாப்ஸ் ஆகுது. இதை போல கொலாப்ஸ் ஆகக்கூடாது. இதை போல நம்ம லோகோ வைக்கும்போது ஒரு பிக்சர் வந்து ஒரு செல்ல வந்து எப்படி கரெக்டா வந்து ஃபிட் பண்றது அப்படின்ட்டு பார்ப்போம். இதுல ஜஸ்ட் நல்லா செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். என்ன பண்ணணும்னா இதை போல நம்ம லோகோஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்க பார்த்தோம்னா சைஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதை கிளிக் பண்ணோம்னா இங்க வந்து சைட்ல ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த டேப்ல நமக்கு இந்த இடத்த பார்த்தோம்னா சைஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. சைஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ல ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கிளிக் பண்ணோம்னா மூவ் அண்ட் சைஸ் வித் செல்ஸ் இருக்கு. இப்போ இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு இதை கொடுக்கணும். நெக்ஸ்ட் இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு த சேம். அது போல நம்ம எத்தனை லோகோஸ் கொடுத்துருக்கோமோ எல்லாத்துலயும் வந்து இதை போல நம்ம செலக்ட் பண்ணணும். மூவ் அண்ட் சைஸ் வித் செல் அப்படின்னு இருக்கணும். மூவ் அண்ட் சைஸ் வித் செல் இதுதான் செலக்ட் பண்ணிடணும். டிஃபால்ட்டா வந்து மூவ் பட் டோன்ட் சைஸ் வித் செல்னு இருக்கும். இதை நம்ம வைக்கக்கூடாது. மூவ் அண்ட் சைஸ் வித் செல் வச்சுட்டு இதை போல நம்ம வந்து எல்லா பிக்சருக்கும் வச்சிடணும். வச்சுட்டு நெக்ஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன ஃபில்டர் பண்றோமோ அது மட்டும் தான் இருக்கு. கொலாப்ஸ் ஆகல பிக்சர். கரெக்டா வந்து அந்த செல்லுக்கு எந்த பிக்சர் நம்ம வச்சிருக்கோமோ அந்த பிக்சர் மட்டும் தான் நமக்கு ஃபில்டர் ஆப்ஷன்ல வந்து காட்டுது. இதை முன்னாடி நம்ம பார்த்தோம்னா கொலாப்ஸ் ஆச்சு. ஓகேவா? இதை போல வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டு எப்படி பண்ணணும்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணணும். சைஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு இந்த இடத்த வச்சு சைஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ல மூவ் அண்ட் சைஸ் வித் செல் அப்படின்னு கொடுத்தோம்னா கரெக்டா வந்து செல்லுல வந்து அந்த பிக்சர் நமக்கு இன்சர்ட் ஆயிடும். நம்ம வந்து ஃபில்டர் பண்ணும்போது வந்து பிக்சர்ஸ் நிறைய இருக்கும்போது கொலாப்ஸ் ஆகாத நமக்கு எந்த பிக்சர் தேவையோ அது மட்டும் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? அடுத்து வந்து இப்போ வந்து நான் இன்னொரு பிக்சர் வந்து இங்க இன்சர்ட் பண்றேன். இப்போ நான் வந்து இந்த பிக்சர் வந்து இங்க இன்சர்ட் பண்ணிட்டேன். மேல பார்த்தோம்னா நமக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ரிமூவ் பேக்ரவுண்ட் இருக்கு. இப்போ நான் இந்த ரிமூவ் பேக்ரவுண்ட் கிளிக் பண்றேன். நமக்கு இந்த பேக்ரவுண்ட் எதுவும் தேவையில்லை அப்படின்னா நமக்கு ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து மார்க் ஏரியாஸ் டு கீப் இருக்கு. இது வந்து இதை செலக்ட் பண்ணிட்டு நமக்கு எந்தெந்த ஏரியா வந்து தேவையோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். இதை போல நான் வந்து செலக்ட் பண்றேன். எனக்கு எது எது ஏரியா தேவையோ பர்ஃபெக்டா நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டு கீப் சேஞ்சஸ் கொடுத்தோம்னா நமக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆயிட்டு நம்ம செலக்ட் பண்ண ஏரியா மட்டும் நமக்கு பிக்சர்ல வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இதை ரீசைஸ் பண்ணி செல்லுல நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பக்கத்துல பார்த்தோம்னா கரெக்ஷன்ஸ் இருக்கு. இந்த கரெக்ஷன் எதுக்குன்னு பார்ப்போம். பார்த்தோம்னா கரெக்ஷன் இருக்கு. இந்த கரெக்ஷன்ல நிறைய நமக்கு டிசைன்ஸ் இருக்கு. போல ஃபில்டர் ஆப்ஷன் டிசைன்ஸ்லாம் இருக்கு. கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றது. அது போல நமக்கு இங்க டிசைன்ஸ் பாருங்க. பிரைட்னஸ் +40%, கான்ட்ராஸ்ட் +40%. இந்த கான்ட்ராஸ்ட் பிரைட்னஸ் வந்து வேரி ஆயிட்டு நிறைய ஸ்டைல் இருக்கு. நெக்ஸ்ட் பக்கத்துல நமக்கு நிறைய கலர் இருக்கு. நமக்கு இதுல எந்த கலர் வேணுமோ நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுக்கு பக்கத்துல பார்த்தோம்னா ஆர்டிஸ்டிக் எஃபெக்ட் இருக்கு. ஆர்டிஸ்டிக் எஃபெக்ட்ல த சேம் இதெல்லாம் நிறைய எஃபெக்ட் வந்து இருக்கும். நமக்கு வந்து எந்த எஃபெக்ட் வேணுமோ செலக்ட் பண்ணலாம். அதுக்கு பக்கத்துல கம்ப்ரஸ் பிக்சர் இருக்கு. இந்த கம்ப்ரஸ் பிக்சர் எதுக்குன்னா நம்ம இப்போ இமெயில் அனுப்பும் பொழுது வந்து பிக்சர் வந்து ஆட் பண்ணியிருந்தோம்னா வந்து அதோட சைஸ், டாக்குமெண்டோட சைஸ் வந்து பெருசா இருக்கும். அந்த சைஸை வந்து நம்ம கம்மி பண்றதுக்கு கம்ப்ரஸ் பிக்சர்ன்ற ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இமெயில் இருக்கு 96 ppi மினிமைஸ் டாக்குமெண்ட் சைஸ் இருக்கு. இதை கிளிக் பண்ணி நம்ம ஓகே கொடுத்தோம்னா நமக்கு கம்ப்ரஸ் ஆயிடும் பிக்சர். அப்புறம் நம்ம மெயில் பண்ணோம்னா டாக்குமெண்ட் சைஸ் வந்து நமக்கு கம்மியா இருக்கும். இது வந்து சேஞ்ச் பிக்சர். நமக்கு வேற பிக்சர் தேவை அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ப்ரௌஸ் பண்ணிட்டு. நெக்ஸ்ட் ரீசெட். இதை கிளிக் பண்ணோம்னா நம்ம ஏதாவது எஃபெக்ட் ஆட் பண்ணியிருந்தோம்னா ரீசெட் பண்ணும். நெக்ஸ்ட் இங்க பிக்சர் ஸ்டைல் இருக்கு. இந்த பிக்சர் ஸ்டைல்ல நமக்கு நிறைய ஸ்டைல் கொடுத்துருக்காங்க.
ஜஸ்ட் இதை ட்ராக் டவுன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கே தெரியுது. இது போல் நிறையா ஸ்டைல் இருக்குது. நமக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ இங்கே வச்சுக்கலாம். இது வந்து பிக்சர் பார்டர்ன்னு இருக்கு. நமக்கு வந்து பார்டர் எந்த கலர் வேணும் அப்படின்ட்டு வச்சுக்கலாம். இந்த பாருங்க பார்டர் கலர் வந்து நமக்கு மாறுது. இன்னும் நல்லா தெரியணும்னா நம்ம வந்து வெயிட்ல போயிட்டு நல்லா திக்னஸ் நம்ம வச்சு பார்த்தோம்னா பார்டர் கலர் நமக்கு தெரியும். இது வந்து பிக்சர் எஃபெக்ட். இங்க பார்த்தோம்னா நமக்கு நிறைய எஃபெக்ட் இருக்கு. இதை போல நம்ம வந்து எஃபெக்ட் கூட வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இது பிரிங் ஃபார்வர்ட் சென்ட் பேக்வர்ட்னா நம்ம 2 பிக்சர் வந்து ஆட் பண்ணும்பொழுது இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து கிராப் பண்ணிக்கலாம். நம்ம பிக்சரை வந்து கிராப் பண்றது, ஹைட் வந்து மாத்துறது இது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா இங்க பக்கத்திலே பார்த்தோம்னா ஆன்லைன் பிக்சர்ஸ் இருக்கு. அந்த ஆன்லைன் பிக்சர்ஸ் நம்ம கிளிக் பண்ணும்பொழுது நம்ம வந்து நெட்ல வந்து சர்ச் பண்ணிக்கலாம். நெட்ல நமக்கு எந்த பிக்சர் தேவையோ சர்ச் பண்ணி நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் சொல்றேன், இன்னொரு வாட்டி வந்து சொல்றேன். இதை போல நமக்கு செல்லுல வந்து இப்போ டேப்லெட் காலம்ல செல்லுல வந்து நம்ம வந்து லோகோஸ் அது போல எதாவது ஆட் பண்ணணும்னா அந்த லோகோஸ் வந்து கொலாப்ஸ் ஆகும். கொலாப்ஸ் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம அந்த லோகோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லோகோவெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இது வந்து நம்மளே தான் வந்து மேனுவலா ரீசைஸ் பண்ணி அந்த செல்லுக்குள்ள நம்மளே தான் வைக்கணும். ஜஸ்ட் ஒரு ட்ராக் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இதை போல வைக்கணும். வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி சைஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் என்ற ஆப்ஷன்ல மூவ் அண்ட் சைஸ் வித் செல் இங்க இருக்கு. இந்த இடத்த சைஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இந்த பாருங்க இந்த இடத்த இங்க வந்து மூவ் அண்ட் சைஸ் வித் செல்ன்ட்டு எல்லா லோகோவையும் கிளிக் பண்ணி நம்ம கொடுத்தோம்னா நம்ம ஃபில்டர் பண்ணும்பொழுது அது வந்து கொலாப்ஸ் ஆகாது. ஓகேவா? கொலாப்ஸ் ஆகாம வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.